என்ன சிம்ரன் படிக்கலையா நீ? படிக்காம இங்கேயே வந்துட்டு இருக்க? நாளைக்கு எக்ஸாம் தானே சொன்ன மேக்ஸ். அம்மா அம்மா என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தம்மா. அவ சொன்னா கூட்டலும் பெருக்கலும் ஒன்று தானே சொன்னாம்மா. ஏ பிங்கி வீட்டை கூட்டி பெருக்கு. அம்மா கூட்டி பெருக்கிறதெல்லாம் வேற வேற தானம்மா? ரெண்டும் ஒன்று தான், கூட்டி பெருக்கு வீட்டை. சரிம்மா. ஹலோ, நான் பிங்கி பேசுறேன். கூட்டுறதும் பெருக்கிறதும் ஒன்று தானேண்டி. நம்ம மிஸ் தான் வேற வேறன்னு தப்பா சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி சொல்றா? சரி சிம்ரன், பாய், நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். கூட்டலும் பெருக்கலும் ஒன்று தானே சொன்னாம்மா. அச்சச்சோ, அப்படியா சொன்னா அவ? மா கூட்டல் வேற பெருக்கல் வேறம்மா. அவ தப்பா சொல்றாமா. உங்க மிஸ் என்ன சொன்னாங்க? அம்மா எங்க மிஸ் கூட நீ சொல்ற மாதிரி கூட்டல் வேற பெருக்கல் வேற தான் சொன்னாங்க. ஆனா பார்த்தா இவ வந்து ஃபோன் பண்ணி கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணு தான சொல்றாமா. கூட்டல் வந்து 2 + 2 4. பெருக்கல் வந்து 3 2 6. இதே வந்து 3யும் 2யும் கூட்டினா அதோட நம்பர் வந்து கூட்டல்ல 5. அதே பெருக்கல்ல பார்த்தனா 3 × 2 3 2 6. புரியுதா கணக்கு? இதுதான் பெருக்கல், இதுதான் கூட்டல். செல்லம் அவ சொல்றத நம்பாத, மிஸ் அப்புறம் உன்னதான் அடிப்பாங்க. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே நான் மிஸ் சொன்னது நீ சொன்னதை மட்டுமே கேட்கறமா. அவ சொல்றதை நான் கேட்க மாட்டேமா. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேமா. மிஸ் கிட்ட நான் நல்ல பேர் எடுப்பேமா. மேக்ஸ்ல குட் மார்க் எடுப்பேமா. வெரி குட். போயிட்டு படி, நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, ஸ்கூல் போகணும். குழந்தை காலையில இருந்து படிச்சு தயாராயிட்டு தூங்கட்டும். குழந்தை காலையில ஸ்கூல் போகணும்ல, தூங்குடா செல்லம் நீ. சிம்ரன் சிம்ரன் வாடா செல்லம், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் வந்து காஃபி குடிச்சிட்டு ரெடியா விடா. அம்மா கூப்பிட்டியாம்மா? அம்மாடி செல்லம், டாடி செல்லம், டீ குடி. அம்மா டீ நல்லா இருக்குமா? நான் போய் ஸ்கூல் கிளம்புறேன். முதல்ல பாத்ரூம் போயிட்டு குளிச்சிட்டு கிளம்பிடுறேன் ஸ்கூலுக்கு. இல்ல சங்குலா, நீ போயிட்டு வாடா, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். இட்லி ஊற்றி வைப்போம். முதல்ல இட்லி ஊற்றி வச்சாச்சு, லஞ்ச் பாக்ஸ் போட்டு வச்சாச்சு ஸ்கூலுக்கு. சிம்ரன் செல்லம் வாடா செல்லம், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இங்க வாங்க. அம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா, நான் ஸ்கூல் போறேம்மா. கையில எங்க புக்கை காணோம்? அம்மா அந்த செல்ஃப் எடுத்துமா, கொஞ்சம் புக் எடுத்து கொடுமா. சரி எடுத்து தரேன். இந்த லஞ்ச் எடுத்துக்கோ, பத்திரமா நல்லா சாப்பிடு, மதியம் மிச்சம் வைக்க கூடாது. இந்தடா செல்லம் புக்கு. சரிம்மா, நான் ஸ்கூல் போயிட்டு வரேம்மா. பாய்மா. பாய்டா செல்லம், பத்திரமா போயிட்டு வாங்க ஸ்கூலுக்கு. என்ன ஒன்றும் ரோசி ஆளையா காணுமே? வந்துட்டேன் சிம்ரன், நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன மேக்ஸ் ஃபர்ஸ்டியா? ஏதோ படிச்சிருக்கேன் பிங்கி, வா நம்ம ஸ்கூல் போலாம். சரி வா பிங்கி, நம்ம கிளாஸ் ரூமுக்கு போலாம். சரி வா போலாம். ஏய் சிம்ரன், ராம் எங்கடி காணோம்? அவன் இன்னும் வரல பழகுடி. இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வேற இருக்கு, படிச்சானா இல்லையா தெரியல. ஹேய் சிம்ரன், பிங்கி என்ன பண்றீங்க? எக்ஸாமுக்கு படிச்சிட்டீங்களா நீங்க? அது வேற ஏன்டா கேக்குற? நான் ஒன்னும் எக்ஸாமுக்கே படிக்கலடா. நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் ராமு. ஏய் சிம்ரன், அது மாதிரி நீ படிச்சிட்டியா? நீ என்ன பார்த்தா ஏதுன்னு சொன்ன, இப்போ நீ படிச்சிட்டு வந்தா? இல்ல பிங்கி, எங்க அம்மா யாரையும் நம்பாத, நீ படிச்சிட்டு போய் சொந்தமா தான் எழுதணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதனால எங்க அம்மாவும் நான் கேட்டதுக்கு சொல்லி தந்தாங்க, அதான் படிச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன். அப்படியா சிம்ரன்? அப்ப எனக்கு கூட கொஞ்சம் காமி சிம்ரன். சரி சரி, போய் உன் சீட்ல போய் அமரு, சார் வந்து போறாரு, நீ பேசிட்டு இருந்தா. சரி சரி, நான் போய் உட்கார்றேன். எக்ஸாம் வேற இருக்கு, என்ன பண்ண போறேனோ தெரியல. எங்க ஒன்னும் சஞ்சய் யாரையா காணோம்? என்னடா ராமு, படிச்சிட்டியா நீ? இல்லடா சஞ்சய், நீ படிச்சிட்டியா? எல்லாத்தையும் பாத்துக்கலாம் விடுடா, அதெல்லாம் எக்ஸாம்ல ஜிஜிபி மேட்டர்டா. சரி சரி வா, வந்து உட்காரு. எல்லாரும் மேக்ஸ் படிச்சிட்டீங்களா? டெஸ்ட்டுக்கு ரெடியா? எல்லாம் நோட் எடுத்துட்டு லைனுக்கு வாங்க. அச்சோ, நோட் எடுத்துன்னு வரல, நான் படிக்கவும் இல்லையே. பிங்கி நோட்டு கொடுமா. பிங்கி எக்ஸாமுக்கு படிச்சிட்டியாம்மா? டெஸ்ட்டுக்கு ரெடியா? படிச்சிட்டேன் சார். ஓகே சார், எக்ஸாமுக்கு நான் ரெடி சார். சரி நீ போமா. என்னம்மா சிம்ரன், எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா மேக்ஸ் எல்லாம்? சரிங்க சார், நான் படிச்சிட்டேன் சார். சரிம்மா நீ போமா. இங்க வாப்பா ராமு. சொல்லுங்க சார். எங்கப்பா நோட்டு? மேக்ஸ் படிச்சிட்டியா? டெஸ்ட்டுக்கு ரெடியா? சார் இல்லைங்க சார், மேக்ஸ் நான் எழுதிட்டேன் சார். ஆனா பார்த்தா எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிக்கவே இல்லைங்க சார். எங்க வீட்டு பக்கத்துல திருவிழா நடக்குது சார். ஒரே சத்தத்துல எனக்கு படிப்பே மூளைக்கு ஏறவே இல்லை சார். நீப்பா? சார் நானும் எங்க வீட்டு பக்கத்துல தான் சார் இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல தான் சார் திருவிழா. எங்க ஒரே ஊர்ல சார். நான் அதனால படிக்கவே இல்லை சார். அப்படியா? அப்போ இன்னைக்கு எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம்? சரி எல்லாம் போய் 2 பேரும் போய் அங்கே உட்காருங்க. இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் கிடையாது, மறுநாள் நம்ம வச்சுக்கலாம். அதனால நல்லா படிங்க, இங்கிலீஷ் டீச்சர் வருவாங்க. ஆமாப்பா, நானும் படிக்கவே இல்லை, ரொம்ப ஜாலி எனக்கு. ஜாலி எக்ஸாம் இல்ல. அட கடவுளே, ஒரு வழியா எக்ஸாம் இல்லாத போனதே நல்லதா போச்சு. நான் படிக்கவே இல்லை, பில்டப்பா சார் கிட்ட படிச்சுட்டேன், எக்ஸாமுக்கு ரெடின்னு வேற சொல்லிட்டேன். எக்ஸாம் வச்சிருக்கலாம்ப்பா, ஆனா நீங்க தான் படிக்கலன்னு சொல்றீங்களே. சரி எல்லாம் நம்பிக்கை. சரி எல்லாரும் வரீங்களா? நம்ம ஒரு சாக்லேட் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போலாமா வீட்டுக்கு? சரி சரி ராமு, வா சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டே போலாம். எக்ஸாம் வேற இல்லல்ல, அது ஒரு சந்தோஷம் தானே. வா ட்ரீட் கொடுத்து கொண்டாடுவோம். ஆளுக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிக்கலாம்டா. ஜாலி ஜாலி, எனக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கொடுங்க, எல்லாரும் சாப்பிடலாம்.
இருக்கு.